ஓடுங்க படம் சரியான சீனு ஆக்ஷன் இதுல அந்த மாதிரி சீனு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சுண்ணா. படம் பேர் வந்து காதல் ரீசெட். டிஃப்ரெண்டா இருந்துச்சு படம். நல்லா காமெடியா இருந்துச்சு. லவ் ஸ்டோரி தான், மெமரி லாஸ் ஆகுற மாதிரி. அவங்களுக்கு புரியாதப்ப இவரு புரியாதப்ப இவரு புரியாதப்ப அவங்க, அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா நடுவுல ஃபன்னாவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் வச்சுச்சு, செகண்ட் ஹாஃப் ஜாலியா போச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எமோஷனல் லவ் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. காமெடியா இருந்துச்சு. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து தாராளமாக வந்து படம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து லவ் அண்ட் எமோஷனல், அது ரொம்ப கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி ஒரு லவ்வர்ஸ் எப்படிலாம் விட்டு போகக்கூடாதுன்னு அது கிளியராக காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக லவ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எமோஷனலாக என்ன அட்டாக் பண்ண லவ் அண்ட் எமோஷனல் தான். என்ன ப்ரோ? அதாவது ஒரு பர்சன் வந்து எப்படி விட்டு போகக்கூடாது, அவங்கள ஏமாற்றக்கூடாது. ஏமாத்தினாலும் எக்ஸல்ல இருந்து எவ்வளோ தூரம் வந்து மீட் வந்தாலும் கூட வந்து ஹெல்ப் பண்ணணும். அதான் ஒரு கான்செப்ட். ஸ்க்ரீன் பிளே எனக்கு சொல்ல தெரியல. மேபி எனக்கு லவ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, கொஞ்சம் இதாக தான் போச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல நல்லா கொடுத்துருந்தாங்க. மேபி ரொம்ப பிடிச்சா லவ் தான் ப்ரோ. மேபி லவ் தான், லவ் அண்ட் எமோஷனல் தான் கொடுத்துருந்தாங்க. மேபி அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஹீரோயின் சொல்ல வேண்டியது இல்லை, நல்லா பண்ணியிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் சொல்ல வேண்டியது இல்லை, சிங்ஸும் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கடைசியோட சாங்ஸ் ரொம்ப வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயம் ஒரு கப்பிள்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இது ப்ரோ, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக வந்து பார்க்கலாம். லவ்வர்ஸ் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஒருத்தர் தான் ப்ரோ. ப்ரோ மூவி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஆக்சுவலி என்னன்னா ஏஎல் விஜய் அவர் டைரக்ட் பண்றாருன்னு பார்த்தேன் நான். ஸோ ரேண்டமா பார்க்கணும்னு தான் வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது. அதில் நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த அப்லாட் ஷூட்ஸ் எல்லாம் போய் பண்ணியிருந்தாங்க, ஸ்காட்ல பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஏஎல் விஜயோட கொஞ்சம் அந்த எமோஷனல் டச் வந்து கிளைமேக்ஸ்லயும் இருந்தது. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எம்எஸ் பாஸ்கரோட ஹியூமர் நல்லா இருந்தது. அந்த தெய்வ திருமகன்ல இருந்த அந்த மாதிரியான ஒரு ஃபிளேவர்ல காமெடியா ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. நிஜமே படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தர் வாட்சபிள் தான். எஸ், ஸ்கிரீன் பிளே அவரை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஏஎல் விஜய் அதே இதில் தான் இருந்தது. பட் ஆனால் அவரோட படங்கள் அதிகமான கேரக்டர் இருக்கும். இந்த படத்துல கம்மியான கேரக்டர் வச்சு எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுமோ அழகா ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆமா, லவ் தானே. காலங்காலமா எத்தனை வருஷம் ஆனாலும் லவ் தான். ஸோ இதுல இருக்கிற லவ் வந்து ஒரு இன்னும் பியூரா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருந்தது. ஒரு வீடியோனால ஒரு லவ் சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது படம் பாருங்களேன், டைட்டிலுக்கும் கதைக்கும் ஒரு இருக்கு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா அது புரியும். நான் சொன்ன ஸ்பாயிலர் ஆயிட்டேன் சொல்லலாம். கம்பேக் அப்படின்னு சொல்ல முடியாது, யாருமே அப்படி கம்பேக் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படம் அவரோட ஸ்டைல்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹாரிஸோடது. ஏன்னா முன்னாடிலாம் ஹாரிஸ் கொண்டாடணும், இப்போ அவர் கொண்டாடலே நினைச்சோம். இதுல மியூசிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ்ல ஒரு ஹம், ஒரு லேடியோட ஒரு ஹம் மாதிரி ஒன்று வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலா பார்க்கும்போது ஒரு லவ் மூவி, லவர்ஸா வந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவி. சும்மா அந்த ரொமான்ஸ் அந்த மாதிரி இல்லாம ஒரு பியூர் லவ்னு ஒன்று இருக்கும்ல, அதை பத்தி பேசுற ஒரு படமா இருக்கும். அந்த ஹீரோவோட லவ் ரொம்ப பியூரா இருந்தது. அது நல்லா இருந்தது படம் பார்க்கும்போது. ஓவராலா சூப்பரா இருந்தது. எஸ், கண்டிப்பா ஓவராலா படம் நிஜமாவே சூப்பரா இருந்தது. கேளுங்க. இது காதல் ரிப்பீட், ஏதோ காதல் ரீசெட் படம் வந்து ரொம்ப வேற லெவல் இருந்தது. ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சேடாகவும் இருந்தது, அதேமாதிரி கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்தது. 2 டெபியூ ஆக்ட்ரஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோ ஹீரோயின். அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்குது. ஃபியூச்சரில் இதுக்கப்புறம் அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பார்க்க ஈகராக இருக்கும். மலையாள ஆக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. எம்எஸ் பாஸ்கர் சார் சும்மாவே சொல்ல தேவையில்ல, அவர் ஏகப்பட்ட படத்தில் நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுமாதிரி பாடி கார்ட் சீன் காமெடிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது தான் புரியுது, வீடியோஸ் பேக்கப் பண்ணுறது ரொம்ப மெயின். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த ஹீரோ வந்து சின்ன வயசுல ஹீரோயின் கோசரம் செய்யறது நிறைய விஷயம் நிறைய கனெக்ட் ஆயிடுச்சு, நிறைய அட்ராக்ட் ஆயிடுச்சு.
அதே மாதிரி ஏஎல் விஜய் சார் ரொம்ப நல்லா கம்பேக் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோயின்ஸை எங்கெந்தா எடுத்துட்டு வராங்கன்னே தெரியல. எமி ஜாக்சனா இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷ், சாயிஷா, அதுக்கப்புறம் துரந்தர் ஹீரோயின் சாரா அர்ஜுனா இருக்கட்டும், இந்த ஹீரோயினா எங்கெந்தா கேஸ்ட் தேடி பிடிக்கிறாரு தெரியல. நிறைய ஹீரோயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கும் ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்குன்னு பார்ப்போம் இந்த 4 பேர் மாதிரி. யாரி ஜெயராஜ் சாரும் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. சித்தி ஸ்ரீராம் எஸ்பெஷலி ரொம்ப இதுவாக இருந்தது. பிஜிஎம்மும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் கிங்னா சும்மாவா, இந்த படத்துல நல்லா கம்பேக் பண்ணியிருக்காரு அவரு. ஃபேமிலியா யார் இந்த ஏஜ் அந்த ஏஜ்லாம் கிடையாது, எல்லா ஏஜும் கண்டிப்பா பாக்குற படம் இது. நல்லா கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே. கொடுத்த காசுக்கு ரொம்ப ஒர்த்தான படம் ப்ரோ. ரொம்ப வேற லெவல்ல இருந்தது. கண்டிப்பா பாருங்க எல்லாருமே. வணக்கம். எல்லாம் காதல் செட் ரிப்பீட்டுக்கு வந்திருக்கோம். படம் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம். படம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு படம். டெபியூட் ஹீரோ பண்ணியிருக்காரு, மது முகேஷ்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வந்து ஜியா சங்கர் பண்ணியிருக்காங்க. நம்ம அர்ஜுன் அசோக் ரோமான்சம் ஃபேம் இருக்கார்ல, மலையாளம் டைரக்டர், அவர் பண்ணியிருக்காரு. அவருக்காக தான் படம் வந்தோம். டைரக்டர் விஜய் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் தலைவி படத்தெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நானும் ஒரு தலைவி படத்தில். அவருக்கு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் ஃப்ரேம் வரைக்கும் நல்லா லவ் தான். டிஓபி வந்து அரவிந்த் கிருஷ்ணா பண்ணியிருக்காரு. அவர் 7 வருவார்ல, அவர் டிஓபி பண்ணியிருக்காரு. நல்லா டிஓபி நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபாரின் லொக்கேஷனு அந்த இதெல்லாம் கூலிங்காக இருந்துச்சு. ஹாரிஸ் ஜெயராஜுக்கு வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும். பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருக்காரு. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம்னு தோணுச்சு. படம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த பெருசாக எதிர்பார்க்காதீங்க, வந்து நீட்டாக பார்த்துட்டு போகலாம். குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் படம். ஸ்பாய்லராக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டிங் வரைக்கும் லவ் ஸ்டோரி, ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தலைவா. நம்மள மாதிரி ஒரு பசங்க ஒரு பொண்ணை சொல்லணும் பிடிச்சிருக்கு சொல்லணும்னு நினைப்போம். அப்போ திடீர்னு அவங்க லைஃப்பில் இன்னொரு லவ் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே ஒதுக்கிடுவாங்கல்ல. அவங்க ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் எப்படி என்ன நடக்குது, என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அதுக்கப்புறம் அவங்க சேர்றாங்களா இல்லையா, அதை காட்டுறது தான் படமே. ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. படமே ஒரு 90s எடுத்த 80s 90s படம் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்காது. நீட்டா பார்த்துட்டு நீட்டா போற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். மதராசப்பட்டினம் இந்த மாதிரி படம்லாம் எப்படி இருக்கோ, மதராசப்பட்டினம், டேவிட்டு அந்த படத்தை விட அதை இயக்குனவங்க தான் விஜய் சார் இதையும் இயக்கியிருக்காங்க. அதை விட இது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த படத்தில் மியூசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக்கு தான் இந்த படத்தில் ரொம்ப மெயின். அதை விட இந்த படத்தில் வந்து பார்க்க வந்தால் நம்மளுக்கு வந்து வேறு எங்கேயுமே மைண்ட் செட்டு போகாது. இந்த படம் விஜய் சார் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு லவ் ஸ்டோரி தாங்க. இது ஒரு ஒன் சைடாக ஒரு பையன் லவ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் படத்தை பார்த்தா நல்லாயிருக்கும். ரொம்ப ஜித்தன் படம் இருக்குல்ல, ஜித்தன் படம் ரமேஷ் கதை மாதிரியே போயிடும் நினச்சேன். இது அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும். பிரேக்குக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சியை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அடுத்து இதான் நடக்க போகுது அதான் நடக்க போகுது. ஆனால் இந்த படத்தில் அப்படி தெரியாது. நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபேமிலியோட எல்லாம் வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப நன்றி. டைரக்டர் விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.